அதிமுக ஒரு 31 ஆண்டுகால தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, பல கோடி தொண்டர்கள் உடைய கட்சி, தொடர்ச்சியாக ஒரு 30% அதிகமான வாக்குகளை பெற்று வரக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியானது பாஜகவுடன் கூட்டணி வைத்தது முதலே இது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த விமர்சனத்தின் இந்த மைய புள்ளி எது, எதற்காக இந்த கருத்தை அவ்வாறே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பொங்கலூர் மணிகண்டன் சார், அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய இயலுமா என்பது தொடர்பாக நேற்று RS பாரதி, அதைத் தொடர்ந்து எல் முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், அதற்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர்களும் இந்த கருத்தை மறுத்தும் எதிர்த்தும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பொதுவாக இந்த கருத்து எழுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? சார், இந்த தலைப்புக்குள் போவதற்கு முன்பாக ஒரு சிறிய உங்களுடைய அனுமதியோடு ஒரு வேண்டுகோள். நம்முடைய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல் நிலையத்தில் அஜித்குமார் என்கிற இளைஞர் அடித்தே கொலை செய்யப்பட்டு மிக கொடூரமான ஒரு செயல் காவல்துறையால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் 25 லாக்அப் டெத் காவல் நிலையில மரணங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. 24. அப்போ இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. தமிழக அரசு கடந்த காலத்தில் இதே திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒருவர் மரணம் அடைந்தால் உலகமே அழிந்து கொண்டதை போல கூச்சலிட்டார். ஆனால் இன்றைக்கு 24 பேர் மரணம் அடைந்த பிறகும் கூட ஊடகங்கள, சில பத்திரிகையாளர்கள், சில தர்மத்தை பேசியவர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள், இன்னும் எத்தனையோ சமூக அனைவரும் மௌனம் சாதித்து ஒரு நீதிக்கு புறமாக, அறத்துக்கு புறமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். நிச்சயமாக 18 இடங்களில் காயப்படுகிற அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு நீதி தராவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்பார்கள். 2026க்கான கரும்புள்ளி இப்போது தொடங்கி கொண்டது. நான் கடுமையாக மாநில அரசுகள் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வருங்க. அதாவது தொடர்ந்து அதிமுக குறித்து அவர்கள் எல்லாம் கவலைப்படுவதை பார்த்தால் ஆடு நனைகிறதே என்று ஓநாய்கள் கவலைப்படுகிறதா நினைவுக்கு வருகிறது. ஏனால் அதிமுக தன்னை தவணைத்துக் கொள்ளுங்க, தன்னை தக்க வைத்துக் கொள்ளும். கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கிறோம் அதிமுக குறித்தான பல்வேறு செய்திகள் ஊடகங்கள்ல மக்கள் மத்தியில பரப்பட்டே வருகிறது. அதிமுக யாருக்கோ அடிமையாக இருப்பது போலவும், அதிமுகவை மீட்க முடியாது, அவர்கள் அடகு வைத்துள்ளார்கள் என்பது போன்றெல்லாம் செய்திகளை பரப்பினாங்க. ஆனால் அதிமுக தொடர்ந்து இந்த அரசியல் உலகில் அந்த மாபெரும் சக்தியாக நீடித்துக் கொண்டே வருவதற்கு காரணம் என்று சொன்னால், இது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலைவரை கொண்ட இயக்கம். எனவே இந்த இயக்கத்தை வெளியில் இருந்தோ உள்ளிருந்தோ யாராலும் அடைய முடியாது. நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிவுங்க. ஓகே, பொங்கல் மணிகண்டன், நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி வைத்த போது அந்த கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை அது சுவீகரித்து விட்டதாக பல மாநிலங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஒன்று, ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் பல ஆண்டுகளாக பிஜு ஜனதாதளம் கட்சியுடன் கூட்டணி வைத்துவிட்டு கடந்த தேர்தலில் அவர்கள் தனித்து பிரிந்து நின்று அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவுடன் பல ஆண்டுகளாக கூட்டணி வைத்து பயணித்து விட்டு அங்கு சிவசேனாவை ஏக்நாத் சிண்டே தலைமையில் தனியாக உடைத்து அதன் பின்னர் அவர்கள் அங்கு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். இதே போல பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம், வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு அந்தந்த பிராந்திய மாநில கட்சிகளில் கூட்டணி வைத்துவிட்டு அந்த கூட்டணியிலிருந்து அந்த கட்சியை உடைத்தோ அல்லது பிரித்தோ வாக்கு வங்கிகளை அவர்கள் சுவீகரித்து வருகிறார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை இங்கு எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றோர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சி பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அத்தகைய ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தும் என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதைத்தான் நான் கேட்குறப்போ, இப்போ அதுதான் நேற்று RS பாரதி என்ன சொல்கிறாரு, அது கபலீகரம் செய்வார்கள்ங்கிறாரு. இப்போ EPS என்ன சொல்கிறாரு, அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. திருமாவளவன் என்ன சொன்னார், இது ஒரு பிணைப்பு தான், இணைப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் கேட்குறேன். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே தமிழகத்தில் இருக்குதா? தமிழக அரசியல் சூழ்நிலையில் நீ ஒரு அரசியல் விமர்சகராக பல்வேறு கட்சிகளை பார்க்குறீங்க. தேசிய அளவிலையும் பல கட்சிகள் இது போன்ற சூழ்நிலைகளில் சிக்கியிருக்கிறாங்க. அது இங்கே அது போன்ற சூழ்நிலை ஏற்படுமா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேள்வி. சார், இப்போ திமுகவுக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் ஏன் இந்த அக்கறை? நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க சார். திமுக அதிமுக பாதிக்கப்படக்கூடாது, அழிந்து விடக்கூடாது, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று கருதுமா?
அந்த திமுக இன்று கவலைப்படுவதாக பேசுகிறோமே, அந்த திமுகவை கடந்த காலங்களில் என்ன பண்ணுச்சுங்க, அதிமுகவை அழிப்பதற்கு அனைத்து வேலைகளும் செய்த. இன்றைக்கு கூட 10 பேர் திமுக அமைச்சரா இருக்கான்னு சொன்னா அவர்கள் யாருங்க, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதுதான் காரணம்ங்க. அப்போ இவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக ஏதோ ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது போலவும் அதை காப்பாற்றுவதற்கு இவர்கள் தான் பின்னால் இருந்து உதவுவதை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. உண்மை சொன்னா இந்தியாவில் தேசிய கட்சி காங்கிரஸ் எடுத்துங்க, 1947க்கு பிறகு எடுத்துங்க, இன்று வரையும், அதாவது அந்த கட்சி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் மட்டும் வரையிலும் பாருங்க, எத்தனை கட்சிகள் அழித்தது, எத்தனை மாநில ஆட்சிகளை கலைத்தது, எத்தனை கடுமையான திட்டங்களை கொண்டு வந்து மாநில உரிமைகளை பறித்தது. அப்போ இவை எல்லாமே நான் நேரடியான உண்மைகள். அப்போ காங்கிரஸோ மற்ற பாஜகவோ தேசியத்தை யார் ஆண்டாலும் அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள விரும்பார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சி கடந்த காலம் செய்த தவறுகளால் தான் தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி எல்லாம் போயிடுது, மாநில கட்சியின் ஆதிக்கம் மேலே உள்ளது. அப்போ இவர்கள் இந்த அதிமுக குறித்து பேசுறான்னு சொன்னா இவர்கள் கூட்டு காங்கிரஸ் நிலைமை என்ன, எமர்ஜென்சி தான். நீ பல பேர் மிஸ் ஆன போடுறான காரணம் என்ன, அதாவது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காலிலே போட்டு மிதித்து பல ஆயிரம் பேரை கொன்று குவித்து 600 பேர் மீது வழக்கு போட்டு ஒட்டுமொத்த நாட்டினுடைய சட்டத்தையே அழித்தொழித்த கட்சி காங்கிரஸ் கட்சி. எனவே இந்த கட்சியோட கூட்டு வைத்துக் கொண்டு இன்னொரு கட்சியை பத்தி பேச வைக்க எந்த அருகதையும் திமுக இல்லைங்க. அதிமுகவை அழிப்பதற்கு இவர் பிறந்தா வர வேண்டும். அதாவது திரு கருணாநிதி அவர்கள் செய்த முயற்சி விடவா அவர்களாலே முடியல.